வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை வந்து நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நிப்டி வந்து இன்னைக்கு வந்து எங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி 23,123 23,123 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கி ஸோ நிப்டி வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து 23,368 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. திரும்ப ஹிப் நிப்டி வந்து 23,091 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு மாதிரி பேசியிருந்தோம். அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தோம். அந்த பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும். அப்போ இது வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகாதங்க மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஹிப் நிப்டி ரூல் படி கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த க்ளோஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோஸாக எடுத்துக்க முடியாது. இது ஒரு நியூட்ரல் க்ளோஸ், இல்லை நியூட்ரல் டு நம்ம நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த க்ளோஸ் ஓகே. இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் தான் நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம். சார்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஆல்ரெடி இது வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து சார்ட் அனலைஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்க. ஸோ சரிங்களா? லாஸ்ட் வீடியோ மாதிரி தான் இந்த இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு விக் இருக்குது, கீழே வந்து ஒரு பாடி இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்தரத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. எப்போனாலும் அவங்க வந்து அவங்க ஏரியா வந்து ரீச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 22,800ங்கிற ரேஞ்சை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. மேபி எத்தனை நாள் எடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. 23,500க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பையாஸாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் புல்லிஸாக மாறுறாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ வந்து இருந்த ஒரு சப்போர்ட்டே மார்க்கெட்டு பிரேக் பண்ணி தான் நிற்கிறாங்க. பிரேக் பண்ணி வந்து பையிங் ப்ரெஷரோடு இருக்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் காமிப்பாங்கிறது நாளைக்கு பார்ப்போம். செல்லிங் ப்ரெஷரோடு காமிக்கிறப்போ மார்க்கெட் கீழே போயிடுவாங்க. இன்றைக்கி ஒரு க்ரீன் பையாஸ் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் மார்க்கெட்டு நமக்கு வந்து இந்த டார்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்லை நாளைக்கு எடுக்கலாம், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே அடுத்த செட்டப் போயிடுவோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு டேயில் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கனால நாளைக்கு டே வச்சு அனலைஸ் பண்ணுறப்போ சார்ட்டில் நமக்கு ப்ரையாரிட்டி வந்து இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம். லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் டேரெக்டாகவே மார்க்கெட் வந்து அதோடைய டெஸ்டினேஷன் நோக்கி போயிடுவாங்க. 22,800 நேக்கு போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஏற்கனவே லோயர் லோவில் இருந்து வந்த மார்க்கெட் தான். இப்படி லோயர் லோ வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு கீழே ஓப்பன் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப அகைன் வந்து செல்ல ஆஃப் ஆகிருக்கு, மார்க்கெட்டில் செல் நடந்திருக்கு கீழே. சரிங்களா? அப்போ வந்து மேலே போன மார்க்கெட் மேலே கூட போக முடியாமல் திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. ப்ராபபிலிட்டி வந்து இன்னொரு லோ வைக்கிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 1 ஹவர்லேயே நமக்கு ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. 5 மினிட்ஸில் பார்ப்போம். எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நமக்கு வந்து ட்ரெண்ட் வைஸ் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போது 5 மினிட்ஸில் பாருங்கள். நம்ம நேற்றுக்கு நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தோம், இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டு இந்த 2 சினாரியும் நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. எதுக்காக மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ டேரெக்டாகவே அவங்க வந்து ஒரு டிமாண்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கீழே வந்து ஓப்பன் ஆகி தான் மார்க்கெட் மேலே போனாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து நேற்றுக்கு வரைக்கும் இந்த பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இதில் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து நிற்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கான லிக்விடிட்டி, இந்த ட்ரெண்ட் லைனுக்கான லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து இந்த டே வந்து இன்னைக்கு உள்ள டேயில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிச்சிட்டாங்க. ட்ரெண்ட் லைனுக்கான லிக்விடிட்டியும் முடிச்சிட்டாங்க. கேப் கீழே வந்து ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருந்து அந்த கேப் ஃபில்லிங்கே மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இனி பேலன்ஸ் கீழே இருக்க லிக்விடிட்டி என்ன ஆக்கி மணி தான் வேறு எதுவுமே இல்லை. கீழே பேலன்ஸ் என்ன இருக்குனாக்கி நமக்கு வந்து ஃபேர்வெல் கேப்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இன்பேலன்ஸ்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ஆர்டர் பிளாக் ஓபிங்கிறது இருக்குது. இந்த 2 சினாரியோ வந்து கீழே டவுனில் இருக்குங்க. அது வந்து சார்ட் அனலைஸ் படி பார்க்குறப்போ நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் அது தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் 1 ஹவரில் வச்சு காமிக்கிறேன். இந்த ஏரியா பாருங்கள், நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கேப் மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு ஓபி இருக்குது இந்த இடத்துல. அப்போ மார்க்கெட் அகைன் வந்து இந்த சோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து பை ஆகலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேர்வெல் கேப்பு, இந்த ஓபி இதெல்லாமே நமக்கு எஸ்எம்சி கான்செப்ட் படி வரும். நீங்கள் அதனால் வந்து அந்த வார்த்தை சொன்னனால வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடாங்க. எல்லாமே சார்ட்டை படி பாருங்கள். சார்ட்டில் வந்து பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து
ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த இன்னொரு லோ வரணும். அடுத்த லோ எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அடுத்த லோ. அப்போ 22,700 நமக்கு அடுத்த லோ. அப்போ மார்க்கெட் இங்கே லோயர் லோ வச்சு வந்துட்டு இருக்காங்க, திரும்பவே இல்லை. அப்போ சார்ட் அனலைஸ் படி வந்து படிக்கட்டு இறங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு லோ வருவாங்க, அந்த லோ இது வரைக்கும் வருவாங்க. அட்லீஸ்ட் இங்கேருந்து எங்கேருந்து பை ஆனாங்க அங்கே வரைக்கும் வரலாம். இந்த மாதிரி இங்கே வரைக்கும் வரலாம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பையர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வரப்போ ஒரு பையர்ஸ் வந்தாக்கி நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம், பை பண்ண போகலாம். எது வரைக்கும் போவாங்கனாக்கி 23,000 வரைக்கும் போகலாம், அந்த ரவுண்ட் வேல்யூ வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணணும். சார்ட் அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுவேன் சீக்கிரமா. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு இப்போ இன்னைக்கு நடந்ததை நான் வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நடக்கிறப்போ வந்து நான் வந்து நம்ம டெலகிராமில் வந்து ஸோ மார்க்கெட் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கிறத வந்து எடுத்து போட்டோம்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை வச்சு போயிட்டு எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸோடைய அந்த கேப்பு போக முடியாமலே மார்க்கெட் வந்து இந்த 23,250 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இந்த டார்கெட்டும் கொடுத்துட்டாங்க. கீழே இன்னும் டார்கெட் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட் இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க. அடுத்து நமக்கு வந்து என்ன ப்ராபபிலிட்டி நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்குன்னா இன்னைக்கு வந்து நடந்த அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே, ஸோ 23,142 இந்த வேல்யூக்கு மேலே நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். சரிங்களா? நோட் பண்ணிவிடுங்க, 23,142. சரிங்களா? இந்த வேல்யூக்கு மேலே நமக்கு கிடைக்கணும். நமக்கு நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது டே லோவுக்கு கீழே. ஸோ இதுக்கு கீழே கிடச்சா நமக்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சா மார்க்கெட் டேரெக்டாகவே கீழே போயிடுவாங்க. அப்போது நமக்கு சார்ட் அனலைஸ் படி வந்து நமக்கு ட்ரெண்ட் டவுனில் இருக்கிறதுனால மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அந்த டே ஹைக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து அட்டமட் பண்ணுவாங்க. இந்த 23,143க்கு மேலே ஓப்பன் ஆனால் 250 to 300 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 300 மறுபடியும் செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கனால 300 வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் வந்து மறுபடியும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் வந்து டேரெக்டாக மார்க்கெட் வந்து நமக்கு எங்கே போவோம், அன்றைக்கி 23,068க்கு போவாங்க. 23,068 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 22,942க்கு வந்துடுவாங்க. அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா 22,712க்கு வந்துடுவாங்க. சரிங்களா? அந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து ஏன்னா நோட் பண்ணி சொல்கிறேன் ஒரு டைமு. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துச்சுன்னா கீழே கொடுத்து ஓப்பன் ஆகி லோயர் லோ ஃபார்மேஷனில் போச்சுன்னா நமக்கு வந்து ரவுண்ட் வேல்யூவாக வச்சுடுங்க. 23,000 ரவுண்டு வேல்யூ, அதுக்கப்புறம் நமக்கு 900, அதுக்கப்புறம் 700. சரிங்களா? இந்த மூணுமே நமக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டு. மேலே பார்த்துட்டா ஸோ இந்த 142 இந்த இது வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 300 தான் நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் R2. இது வந்து 150ங்கிறது நமக்கு இதுக்கு மேலே பாசிட்டிவ் கிடைக்கிறதே நமக்கு வந்து R1 தான். அப்புறமா நமக்கு வந்து 500 தான் நமக்கு வந்து அடுத்த நமக்கு R3 ரெசிஸ்டன்ஸ் 3. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. மார்க்கெட்டில் இதெல்லாம் நடந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்ட் அனலைஸ் படி பார்க்குறப்போ. ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பெரி, ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் டிக்கெட் பண்ணது கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்டில் கூட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு வந்து நிஃப்டி டே ரேஞ்ச் வந்து 250 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து விக்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு சின்ன மூவ் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டோம். அடுத்து வந்து இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு ஆப்ஷனில் பார்த்துட்டா நான் இப்போ வச்சுருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டில். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி நமக்கு வந்து ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். ஓவரால் பார்த்துட்டா இப்போ நமக்கு வந்து கால் சைடில் வந்து நமக்கு வந்து 21 கோடி இருக்காங்க, புட் சைடில் வந்து 13 கோடி இருக்காங்க. புட்கால் ரேஷியோ வந்து 0.6 இருக்காங்க. அப்போது வந்து ஸ்டில் வந்து நாளைக்கு எக்ஸ்பிரிக்கு ஸ்டில் வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் பயஸில் இருக்குது. டவுன் சைடில் வந்து இன்னுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுவே வந்து இப்போ வந்து இது டோட்டல் ஓஏ வச்சு பார்க்குறோம். டாப் 10க்குள்ளே நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து கால் சைடில் வந்து 8.5 கோடியும் புட்டில் வந்து 7.9 கோடியும் இருக்காங்க. புட்கால் ரேஷியோ வந்து 0.9 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து சின்ன ஒரு பாசிட்டிவ் பயாஸ் மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 10 ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் மார்னிங் செயல்படுறப்போ இது மாறும். சரிங்களா? அடுத்தால இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி வெளியே எக்ஸைட் ஆயிருக்காங்கிறத நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் இந்த வீக்கு மட்டும் நாளைக்கு எக்ஸ்பிரி மட்டும் அப்ளை பண்ணுறப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் புட் சைடில் பாருங்கள் 23,300, 250 ஃபுல்லாக புட் சைடில் வந்து கால் ரைட் புட் ரைட்டர்ஸ் பாருங்கள் எல்லாருமே எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து 250க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. 250 கீழே தான் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் 22,500 இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள்
கால் ரைட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸிட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க கால் ரைட்டரும் வித் பையர்ஸ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த இடத்துல வந்து அவங்க எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு எக்ஸ்பெரிக்கு இது வந்து 22,500 வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆகிருக்காங்க. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுடுங்க. ஒருவேளை நமக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சினா கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆகி மறுபடியும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா நம்ம 22,500ங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். 22,500 மார்க்கெட் ரீச் ஆகிற மாதிரி நாளைக்கு காமிச்சாக்கி இங்கேருந்து கால் என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். ஏன்னா எதுக்கு நம்ம 22,800 விட்டு நான் எதுக்கு 500 சொல்கிறேன்னா இங்கே இந்த ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி மார்க்கெட் எக்ஸிட் ஆனனால. ஆனால் அது வந்து ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி தான். மார்க்கெட்டில் 22,800 ரீச் ஆகிறப்போ நமக்கு வந்து கால் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் 23,300 வந்துச்சுன்னா கண்டிப்பாக புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க. 23,300 வந்தால் நம்ம புட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். 22,800 வந்தால் புட் கால் கால் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க. மிடில் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் நடக்கிறப்போ நான் வந்து சார்ட்டோடய அனலைஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் போடுவேன். மார்க்கெட் என்ன மைண்ட் செட்டில் இருக்குங்கிறதையும் போடுவேன். டெய்லி போட்டுட்டு இருப்பேன். அது ஓரளவுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அது எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். சரிங்களாங்க? சரி, ஓகே. நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.